வணக்கம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆசிரியரா இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆசிரியரா இருந்தா, அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்க போது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம், டிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அவங்க February 13, 2026ல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஏற்கனவே வேலையில இருக்கிற ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது ஸ்பெஷல் டிஎன்டிஇடி. ம். இது பார்க்க ஒரு சாதாரண அறிவிப்பு மாதிரி தெரிஞ்சாலும், இதுக்குள்ள நிறைய முக்கியமான தேதிகள், விதிகள், ஆவணங்கள்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆமா. இது ஒரு பெரிய புதிர் மாதிரி. கரெக்ட். அந்த புதிர் பாதையில விண்ணப்பிக்கிற முதல் படியிலிருந்து தேர்வு அறைக்குள்ள நுழையிற கடைசி படி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டிய குடுக்கறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இருந்தே போவோம். இந்த தேர்வு யாருக்காக? இது ஒரு பொதுவான டெட் மாதிரி இல்லாம, பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காகன்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா, இது புதுசா பட்டம் முடிச்சவங்களுக்கான தேர்வு இல்ல. ஓகே. செப்டம்பர் 1, 2025 அன்னைக்கு, இல்ல அதுக்கு முன்னாடியே டீச்சிங் வேலையில சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்போ இது ஒரு தகுதிய முறைப்படுத்துற தேர்வு மாரி. ஆமா. இதுல அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, மாநகராட்சி பள்ளி, தனியார் பள்ளிகள். ஏன் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் கூட இதுல அடங்குவாங்க. ஓ, அப்படியா? இதுல இன்னொரு சந்தேகம் வரும். சிலர் பகுதி நேரமா வேலை பாப்பாங்க, சிலர் தொகுப்பூதியத்துல இருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன? நல்ல பாயிண்ட். அறிவிப்புல அதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்க முழுநேர ஆசிரியரா இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியரா இருந்தாலும் சரி. இல்ல, தொகுப்பூதியம் கன்சாலிடேட்டட் பேல இருந்தாலும் சரி. ஆமா. கன்சாலிடேட்டட் பேல வேலை செஞ்சாலும் சரி, நீங்க தகுதியானவர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், பதவி உயர்வுக்காக, அதாவது ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களும் இந்த தகுதி தேர்வுல பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வெறும் தகுதி தேர்வு மட்டும் இல்ல, பலரோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இது ஒரு முக்கியமான படியா இருக்கு. நிச்சயமா. சரி, இப்போ நீங்க சொன்ன தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ம். உடனே செய்ய வேண்டிய வேலை கேலண்டர்ல தேதிகளை குறிக்கிறது தான். அந்த முக்கியமான தேதிகள் என்னென்ன? கண்டிப்பா. தேதிகளை சரியா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல விண்ணப்பம் போடுறது பிப்ரவரி 18, 2026 இருந்து ஆரம்பிக்குது. கடைசி நாள்? விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 10, 2026. கிட்டத்தட்ட 2 மாசம் டைம் இருக்கு. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா திருத்தம் பண்ண சான்ஸ் கொடுக்கறாங்களா? ஆமா, அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 11ல இருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் ஒரு 3 நாள் கரெக்ஷன் விண்டோ தரப்பாங்க. ஓ, 3 நாள் மட்டும்தான்? ஆமா, அதுக்குள்ள நீங்க ஏதாவது சின்ன திருத்தங்கள் இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் திருத்த முடியாது. அதனால முதல்லயே கவனமா அப்ளை பண்றதுதான் புத்திசாலித்தனம். சரி. தேர்வு தேதிகள்? தேர்வு தேதிகளை பொறுத்தவரை தாள் 1, அதாவது பேப்பர் 1 ஜூலை 4, 2026லயும், தாள் 2, அதாவது பேப்பர் 2 ஜூலை 5, 2026லயும் நடக்கும்னு தற்காலிகமா அறிவிச்சிருக்காங்க. ஓகே. யார் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும்னு இப்போ தெளிவா இருக்கு. இப்போ தேர்வுல நீங்க உண்மையிலே எதை எதிர்கொள்வீங்கன்னு பார்க்கலாம். இந்த தாள் 1, தாள் 2ன்னு 2 இருக்கே, அத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா. தாள் 1, அதாவது பேப்பர் 1 இடைநிலை ஆசிரியர்களுக்கானது. 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு? கரெக்ட். இதுல மொத்தம் 5 பகுதிகள் இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் 30 கேள்விகள், 30 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு. இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது. அந்த 5 பகுதிகள் என்னென்ன? முதல் பகுதி குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், அதாவது சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. 2வது மொழி 1. இதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருதுன்னு நீங்க எந்த மொழியில பாடம் எடுக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே. 3வது மொழி 2. இது எல்லாருக்குமே ஆங்கிலம் தான். 4வது கணிதம். 5வது சூழ்நிலையியல். ஒரு நிமிஷம். அந்த முதல் பகுதியில நிப்போம். குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு டீச்சருக்கு அவங்க பாடம் தெரிஞ்சா மட்டும் போதாது. ஒரு குழந்தை எப்படி யோசிக்குது, எப்படி கத்துக்குது, ஒவ்வொரு வயசுலயும் அவங்க மனநிலை எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் நவீன கற்பித்தலோட மையம். அதனால தான் இதுக்கு 30 மார்க். ஆமா, ஒரு ஆசிரியரா உங்களுக்கு கிளாஸ்ல விதவிதமான மாணவர்களை சமாளிக்கிறவங்க அனுபவமே இந்த பகுதியில் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். வெறும் புத்தகத்தை படிக்கிறத விட உங்க அனுபவத்தை வச்சு யோசிச்சா இதுல நல்ல மார்க் வாங்கலாம். அருமை. இது வெறும் பரீட்சை இல்ல, டீச்சர்ஸோட திறமைய முழுமையா சோதிக்கிறாங்கன்னு தெரியுது. சரி, இப்போ தாள் 2, அதாவது பேப்பர் 2 யாருக்கானது? பேப்பர் 2 பட்டதாரி ஆசிரியர்களுக்கானது.
அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கிறவங்களுக்காக. இதுவும் 150 மார்க்குக்கு தானா? ஆமா, 150 மார்க்குக்கு தான். இதுலயும் முதல் 3 பகுதிகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். குழந்தை மேம்பாடு, மொழி 1, மொழி 2, ஆங்கிலம். ஆனா 4வது பகுதியில ஒரு முக்கியமான தேர்வு இருக்கு. அது என்ன தேர்வு? நீங்க கணிதம் அல்லது அறிவியல் ஆசிரியரா இருந்தா அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அடங்கின பகுதியை தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு மட்டும் 60 மதிப்பெண்கள். ஓ! ஒருவேளை நீங்க சமூக அறிவியல் ஆசிரியரா இருந்தா அது சம்பந்தப்பட்ட பகுதியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கும் 60 மதிப்பெண்கள். மத்த பாட ஆசிரியர்கள் இந்த 2ல ஏதாவது ஒண்ண அவங்க விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம். சரி, பாடத்திட்டம் எல்லாம் 1ல இருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள தான் இருக்கு. அப்போ கேள்விகள் ரொம்ப சுலபமா இருக்குமா? ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. இங்க தான் பலரும் ஏமாந்து போவாங்க. அப்படியா? ஆமா, அறிவிப்புல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. பேப்பர் ஐக்கான கேள்விகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு சிலபஸ்ல இருந்துனா வரும். ஆனா கேள்வியோட கடினத்தன்மை, அதோட டிஃபிகல்டி லெவல் செகண்டரி ஸ்டேஜ், அதாவது 9ஆம் 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? எப்படி இருக்குன்னு? சொல்றேன். உதாரணத்துக்கு 5ஆம் வகுப்பு கணக்குல ஒரு பின்ன கணக்கு ஃப்ராக்ஷன் சம் இருக்குன்னா, அதையே ரொம்ப சுத்தி வளைச்சு ஒரு புதிர் மாதிரி கேட்டு ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் யோசிக்கிற மாதிரி பதில கண்டுபிடிக்க வைப்பாங்க. ஓஹோ! அதே மாதிரி தான் பேப்பர் 2க்கும். சிலபஸ் 6 மணி 8 வகுப்பு தான். ஆனா கேள்வியோட தரம் ஹையர் செகண்டரி, அதாவது 11, 12ஆம் வகுப்பு வரைக்கும் போகும். அப்போ மேலோட்டமா படிச்சா பத்தாது. கண்டிப்பா பத்தாது. பாடத்தை ஆழமா புரிஞ்சுகிட்டு போகணும். இது ஒரு பக்கம் தரத்தை உயர்த்துறதுக்கு சரின்னாலும், ஏற்கனவே வேலை பளுவ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டீச்சருக்கு இது ஒரு பெரிய கூடுதல் சுமை இல்லையா? சுமைதான், மறுக்க முடியாது. ஆனா அரசாங்கத்தோட நோக்கம் ஆசிரியர்களோட தரம் உயரணுங்கிறது தான். இதனால தான் அவங்க பாடத்துல எவ்வளவு ஆழமான அறிவு வச்சிருக்காங்கன்னு சோதிக்கிறாங்க. இதுக்கு இப்போதிருந்தே திட்டமிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது தான் ஒரே வழி. சரி, பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த மேஜிக் நம்பர் என்ன? தேர்ச்சி அல்லது பாஸ்னு போர்டு எதை முடிவு செஞ்சிருக்கு? எவ்வளோ மார்க் வாங்கணும்? இதுவும் சமூக பிரிவை பொறுத்து மாறுபடும். நீங்க பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரியில வர்றீங்கன்னா 150க்கு 60%, அதாவது 90 மார்க் எடுத்தே ஆகணும். 90 மார்க். மத்த பிரிவினருக்கு? பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50% எடுத்தா போதும். அதாவது 75 மார்க். ஆமா, 75 மார்க். எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவைச் சேர்ந்தவங்களுக்கு இன்னும் தளர்வு இருக்கு. அவங்க 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே தேர்ச்சி பெற்றதா கருதப்படும். ஓகே. அப்போ நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். சரி, அகாடமிக் டார்கெட் இப்ப தெளிவா இருக்கு. பண ரீதியா என்ன தேவை? விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு? விண்ணப்பம் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான். கட்டணத்தை பொறுத்தவரை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 300. மத்த எல்லா பிரிவினருக்கும் ரூபாய் 600. இதுல ஒரு பொதுவான சந்தேகம். நான் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே எழுத விரும்புறேன். ஒரே அப்ளிகேஷன்ல ரெண்டுக்கும் சேர்த்து பணம் கட்ட முடியுமா? முடியாது. இது நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு. அப்போ தனித்தனியா அப்ளை பண்ணணுமா? ஆமா, நீங்க 2 தேர்வுமே எழுத தகுதி உள்ளவராயிருந்தா 2க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போட்டு தனித்தனியா பணம் கட்டணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ வர்றதுதான் பலருக்கும் அதிக மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு பகுதி. ஆவணங்கள். இந்த பேப்பர் ஒர்க்ல சின்ன தப்பு நடந்தா கூட மொத்த முயற்சியும் வீணாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? சத்தியமான உண்மை. இதுல அலட்சியமா இருந்தா அப்ளிகேஷனே நிராகரிக்கப்படலாம். அறிவிப்புல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. தேவையான எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். போட்டோ காப்பி கிடையாது, ஒரிஜினல் தான். ஆமா, ஒரிஜினல் தான். என்ன ஆவணங்கள் தேவைப்படும்னு ஒரு லிஸ்ட் சொல்லுங்களேன். முதல்ல உங்களோட சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கையெழுத்தும். அடுத்து மிக மிக முக்கியமானது, இந்த தேர்வுக்காகவே பிரத்யேகமா கொடுக்கப்பட்டிருக்கிற பணிச்சான்றிதழ், சர்வீஸ் சர்டிபிகேட். ஓ, இது அனெக்ஷர் ஐ என்ற படிவத்துல இருக்கும்னு சொன்னீங்களே? ஆமா, அது நோட்டிபிகேஷன்லயே கடைசியில இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு படிவம். நீங்க வேலை பார்க்குற பள்ளியோட தலைமை ஆசிரியர் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட கையெழுத்து, முத்திரை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்போ நாமளா ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனா பத்தாது? பத்தாது, இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம அறிவுரை என்னன்னா, நீங்க முதல்ல ஜுகாட் பண்ண வேண்டிய ஆவணமே இதுதான். கடைசி வாரம் வரைக்கும் காத்திருக்காதீங்க. ரொம்ப முக்கியமான டிப். சரி, பணிச்சான்றிதழுக்கு அடுத்து உங்க சாதி சான்றிதழ், அப்புறம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள். இது வயதை உறுதி செய்ய. ஆமா, கடைசியா உங்க கல்வி தகுதிக்கான எல்லா சான்றிதழ்களும், அதாவது டிடிஎட்,
யூஜி டிகிரி, பிஎட் சர்டிஃபிகேட். அதுல மார்க் ஷீட் பத்தி ஒரு குழப்பம் இருக்குமே. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வேணுமா இல்ல தனித்தனி செமஸ்டர் ஷீட் போதுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தா அதை அப்லோட் பண்றது நல்லது. ஒருவேளை அது உங்ககிட்ட இல்ல, தனித்தனி செமஸ்டர் ஷீட்ஸ் தான் இருக்குன்னா அது எல்லாத்தையும் வரிசையா ஒரே பிடிஎஃப் ஃபைலா மாத்தி அப்லோட் பண்ணணும். கூடவே டிகிரி சர்டிஃபிகேட்டும். ஆமா, கூடவே டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும். இதுல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆனாலும் தேவையான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு மார்க் ஷீட்டை நினைச்சு திடீர்னு கவலைப்படுறதே என்னால கற்பனை பண்ண முடியுது. ஏப்ரல் 10 டெட்லைனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தயார் பண்றது ரொம்ப முக்கியம். நிச்சயமா, கெட் ஆல் யோர் டக்ஸ் இன் a ரோன்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிறது தான் ஒரே வழி. சரி, இப்போ நீங்க விண்ணப்ப புதிர்பாதைய வெற்றிகரமா கடந்துட்டீங்க. கையில ஹால் டிக்கெட் இருக்கு. தேர்வறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன கடுமையான விதிகள் இருக்கு? தேர்வு மையத்துக்குள்ள மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஹெட்செட்னு எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் கொண்டு போகவே கூடாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேக்ல வச்சிருந்தா கூடவா? ஆமா, அப்படி இருந்தா கூட அது குற்றம் தான். உள்ள கொண்டு போனாலே தப்பு. முறைகேடுகள்ல ஈடுபட்டா என்ன ஆகும்? அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆள் மாறாட்டம் செய்யறது, பிட்டடிக்க முயற்சி பண்றது, போலியான ஆவணங்களை கொடுக்கறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டா அவங்க தேர்வு எழுதுறதுல இருந்து நிரந்தரமா தடை செய்யப்படுவாங்க. அதோட நிக்காதா? நிக்காது. அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. இது அவங்களோட எதிர்கால அரசு வேலை வாய்ப்புகளையே பாதிக்கும். விண்ணப்பம் போடும்போதே இது சம்பந்தமா ஏதாவது தகவல் கேக்குறாங்களா? ஆமாம், விண்ணப்பதாரர் மேல ஏதாவது கிரிமினல் வழக்குகள் அல்லது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள் நிலுவையில இருந்தா அது சம்பந்தமான விவரங்களை விண்ணப்பத்துல நேர்மையா தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதையும் மறைக்கக்கூடாது. அப்போ இந்த நீண்ட விரிவான அலசல்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து சொல்லிடலாம். முதல்ல, இது பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு தகுதி தேர்வு. ஆமா, செப்டம்பர் 1, 2025க்கு முன்னாடி வேலையில சேர்ந்திருந்தா உங்களுக்கு இது பொருந்தும். ரெண்டாவது, கடைசி தேதி ஏப்ரல் 10. அதுக்குள்ள அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அனெக்ஷர் I பணி சான்றிதழ வாங்குற வேலைய ஆரம்பிக்கணும். மூணாவதா, தேர்வு முறை. சிலபஸ் எளிமையா இருந்தாலும் கேள்விகளோட தரம் கடினமா இருக்கும். அதனால ஆழமா படிக்கணும். கடைசியா, தேவையான எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் விண்ணப்பத்தை 2-3 தடவை செக் பண்ணி அப்புறமா சப்மிட் பண்ணுங்க. கரெக்ட். அருமை. எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஆமா, இந்த அறிவிக்கை எல்லாமே இப்போ இருக்கிற ஆசிரியர்களோட தகுதியை முறைப்படுத்துற ஒரு செயல்முறை தான். இது நம்ம ஒரு பரந்த சிந்தனைக்கு இட்டு செல்லுது. ஒரு தகுதி தேர்வை தாண்டி வகுப்பறையில நாளைய தலைமுறைய ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களோட தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சிக்கு, அதாவது கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு நாம வேறு என்னென்ன வழிகள்ல ஆதரவளிக்கலாம் மற்றும் அவங்களோட திறமையை மதிப்பீடு செய்யலாம், இதை பற்றி நீங்க யோசிக்கலாம்.